பிரைஸ் தி லார்ட் எவ்ரிஒன். டுடே டாபிக் என்னன்னா, நாம் யாரெல்லாம் விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிறது தான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2 to 5 வசனங்களில் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை விட்டு நம்ம விலக வேண்டும். முதல்ல யாருன்னா, தற்பிரியராக இருப்பாங்கள்ல, ரொம்ப செல்ஃபிஷாக, அவங்கள விட்டு நம்ம விலகணும். 2வது பணப்பிரியர்களை விட்டு விலகணும். அதுக்கப்புறம் வீம்புக்காரர்கள், அதுக்கப்புறம் அகந்தையானவங்களெல்லாம் விட்டு நாம் விலகணும். அதுக்கப்புறம் அவதூறு செய்கிறவங்க மற்றவங்கள, அப்புறம் இச்சடக்கலாம் இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம விட்டு விலகணும். முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியாதவங்க, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவங்க, அப்புறம் நன்றி அறிவு இல்லாதவங்க, ஆண்டவர் நன்மை செய்தும் அதை மறந்து போகிறது, இல்லை மற்றவங்க ஹெல்ப் பண்ணியும் அதை மறந்து போய் அவங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் விட்டு நம்ம விலகணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பரிசுத்தம் இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் கேரக்டர்லேயே அந்த கைண்ட்னஸ்ஸு, லவ், அன்பு இல்லாதவங்களெல்லாம் விட்டு நாம் வந்து என்ன செய்யணும், விலகி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், அவங்களையெல்லாம் விட்டு விலகணும். அதுக்கப்புறம் என்னென்னா கொடுமை உள்ளவர்கள், அதுக்கப்புறம் நல்லவங்களை பகைக்கிறவங்க, அவங்களையும் நம்ம விட்டு விலகணும். அதுக்கப்புறம் துரோகம் பண்ணுறவங்க, துணிகரமாக பாவம் செய்கிறவங்க, அவங்கள விட்டும் நம்ம விலகணும். அதுக்கப்புறம் இருமாப்பாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சுகபோக பிரியராக, அதாவது தன்னை பற்றி மட்டுமே, தனக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கள்ல, அவங்கள விட்டு நம்ம விலகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக என்னென்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருந்துட்டு தேவனை வந்து மறுதளிக்கிறவங்க. நாம் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம். தேங்க்யூ.